ஓம் சாந்தி 6/8/2017 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 2/5/82. இதில் பாபா இன்றைக்கி முக்கியமாக 2 விஷயங்களை பார்த்துட்ருக்கிறார். ஒன்று நம்முடைய வாழ்க்கை வரலாறு, இன்னொன்று அதிருஷ்ட கோடுகள் ரேகைகளை பாபா பார்க்குறார். இப்போ முதல்ல பாபா நம்முடைய வாழ்க்கை வரலாறாக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன? எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறாக மாறாது இல்லையா? ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கை பாருங்கள் வரலாறு ஆகிடும். அப்படின்னா எல்லாரும் அதை பின்பற்றி நடப்பாங்க. அதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், நம்பிக்கை வரும். அதை கேட்டாங்கன்னா நானும் செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாம் வரும் இல்லையா? அதனால சதா எப்பொழுதுமே நீங்கள் ஏறும் கலையில் இருந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுடைய வாழ்க்கை கூட ஒரு விசேஷமான வரலாறாக மாறிடுறது. அதனால் பாபா இன்று ஒவ்வொரு குழந்தையினுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்குறார். எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆன்மீகத்தில் அப்படின்றது பார்க்குறார். அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த என்ன பாபா பார்க்குறாரு அப்படின்னா அதிருஷ்ட கோடுகள். இன்றைக்கி பொதுவாக பாபா ஒரு ஜோசியர் போல் பார்க்குறார். ஜோசியர்கிட்ட போய் நம்ம கையை காட்டினோம் அப்படின்னா அந்த கை ரேகைகள் பார்த்து நம்முடைய எதிர்காலத்தை எல்லாம் சொல்லுவாங்க, கடந்த காலத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த ரேகைகள் பார்க்கும்போது அதுக்கு ஒரு தன்மை அப்படின்றது இருக்குது. அந்த கை ரேகை அந்த நீளமாக இருக்கா, அது நடுநடுவில் வெட்டப்பட்டிருக்கா, கட்டாக இருக்கா, துண்டிக்கப்பட்டிருக்கா, அப்படிலாம் பார்ப்பாங்க. ரெண்டாவது ஆழமாக இருக்கா, இன்னும் பார்த்தா கலர் கூட பார்த்து அந்த ரேகைகளுடைய தன்மை அதிருஷ்டத்தை எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சிக்கலாக இருக்கா, தெளிவாக இருக்கா. அதுபோல் பாபா கை ரேகைகளை பார்க்கல, ஆனால் நம்முடைய அதிருஷ்ட கோடுகளை பாபா பார்க்குறார். 2 விஷயங்கள், வாழ்க்கை வரலாறு, 2வது அதிருஷ்ட ரேகைகள். அப்போ அதில் என்ன பார்க்குறாரு? எப்படி அந்த அதிருஷ்ட ரேகை கை ரேகை பார்க்கும்போது அந்த கை ரேகை நீளமாக இருக்கான்னு பார்க்குறாரு இல்லையா? அதுபோல் பாபா இவங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குது, அந்த மனநிலை சீராக இருக்கா, எப்போவுமே ஒரே நல்ல நிலையில் இருப்பாங்களா, அல்லது இன்று நல்ல நிலை, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அப்போ சாதாரண நிலை, இன்னொரு நாளைக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வந்தது ரொம்ப கீழே போயிட்டு மனச்சோர்வில் இருக்காங்களா அப்படின்னு எப்படி இருக்குது அந்த கிராஃப் அப்படின்றது பாபா பார்க்குறார். அதனால் நம்ம இதில் குழந்தைகளுடைய லீலை அப்படின்னு கூட சொல்கிறார் பாபா. அதனால் ஏறும் கலையில் எப்பொழுதுமே இருக்கணும். யார் நீண்ட காலம் ஏறும் கலையில் இருப்பாங்களோ அதனுடைய அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா நீண்ட கால பிராப்திகள் அவங்களுக்கு கிடைக்கிது. அடைய வேண்டியது அடைவாங்க. சதா எப்பொழுதுமே நீண்ட காலம் ஏறும் கலையில் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய பிராப்திகள் கிடைக்கும். அப்போ அந்த பிராப்திகள் கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சகஜ யோகி வாழ்க்கையாக மாறிடும். அதனால தான் 2ஐயும் சொல்கிறார் பாபா. அதாவது சகஜ யோகி வாழ்க்கை. நம்முடைய எப்போவுமே சகஜ யோகியாக இருக்கிறோமா, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா வாழ்க்கையிலன்னா சில நேரங்களில் எல்லாம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் தடைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு போராடி வர மாதிரி இருக்குது. அதனால் நீண்ட காலம் ஏறும் கலையில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி அனுபவம் பண்ணுறாங்களா, எந்த மாதிரி சகஜமாக சகஜ யோகி வாழ்க்கையை அனுபவம் செய்வாங்க. காரணம் என்ன? அவங்க எப்பொழுதுமே பாபாவுக்கு சமீபத்தில் இருப்பாங்க. அருகாமையில் இருந்து பாபாவுடன் இருக்கிற அல்லது என்னுடன் பாபா இருக்கிறார் அப்படின்ற அனுபவம் செய்கிறதுனால அனைத்து சக்திகள் அவங்களிடம் இருக்கிறதுனால சகஜமாக நினைவு ஸ்வரூபர்களாக இருப்பாங்க. பாபாவுடைய அருகாமையில் இருக்கிறதுனால, பாபாவுடன் இருக்கிறதுனால, என்னுடன் பாபா இருக்கிறார் அப்படின்ற அந்த நினைவு ஸ்வரூபத்தினால எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில் சகஜமாயிடுது. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க நான் விக்ன விநாசகன், தடைகளையெல்லாம் நீக்கக்கூடியவன் அப்படின்ற நிலையில் இருந்து அந்த அனுபவம் செய்வாங்க. தடைகளை வென்றிடுவாங்க. தடைகள் வந்தது, ஐயோ கஷ்டமாக இருக்க, ஏன் இந்த தடை வந்ததுன்னு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பாபாவின் துணை, அந்த அனைத்து சக்திகள், நினைவு ஸ்வரூபம் அது போல எல்லாம் நிலையில் இருக்கிறதுனால தடைகள் வருது. அப்போ உடனே அதை நீக்கிடுவாங்க. யாருக்கு தான் பிரச்சனைகள் வரல? அப்போ இன்னும் சொல்லப்போனால் பிரச்சனைகள் வருதுனால அது ஒரு நல்ல அறிகுறி, நல்ல சகுனம் அப்படின்னு நினைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம், அதனால நம்ம முன்னாடி நிறைய
பேப்பர் வருது, டெஸ்ட் பேப்பர் வருது, பரீட்சைகள் வருது அப்படின்னு நினச்சி நம்ம முன்னேறிட்டே இருந்தோம்னா ஏறும் கலை. வந்துடுச்சேன்னு தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா இறங்கும் கலை. மனச்சோர்வு வரும், இன்னும் வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். அப்படியெல்லாம் நம்முடைய மனநிலை என்ன ஆகிடும், பிராப்திகள் இல்லாமல் மனம் காலி ஆகிடும். அதனால ஏறும் கலை இறங்கும் கலையில் இருக்கிறோமா அல்லது ஏறும் கலையில் மட்டுமே இருக்கிறோமா அப்படின்றது பாபா பார்க்குறார். அப்போ வந்து ஒரு சிலர் வந்து சர்வசாதாரணமாக அப்படியே அந்த ஏறும் கலை அனுபவம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் நல்லா உழைச்சி முயற்சி செய்து அதுக்கப்புறம் அந்த நிலையை வந்து அனுபவம் செய்வாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம்ன்றது இருக்குது. இப்போ நம்ம ஏறிட்டோம், ஏறின பின்னாடி நீண்ட காலம் அந்த ஏறும் கலையிலே இருக்கிறோம், நல்ல யோகா அனுபவம் பண்ணுறோம், நல்ல முரளி புரியுது, தாரணை பண்ணுறோம், எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழித்து இறங்கிட்டோம், இறங்கும் கலையில் வந்துட்டோம். அப்போ அந்த இறங்கும் கலையில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா இதெல்லாம் நமக்கு லாஸ் ஆகிடும் இல்லையா, இந்த மேலான அனுபவங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து வாயில் நான் என்ன அடையணும்னு இருந்தேனோ அதையெல்லாம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அடைந்தேன் ஆனால் இழந்து விட்டேன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால பாபா இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டு, செகண்ட் லிஸ்ட், அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் முதல்ல லிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் வரும், செகண்ட் லிஸ்ட் வரும். அப்போ அந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் யாருடைய பட்டியலில் யாருடைய பெயரெல்லாம் இருக்கும் அப்படின்னா பாஸ் வித் ஆனர். கௌரவமாக யார் பாஸ் ஆகுறாங்களோ, ஏறும் கலை இறங்கும் கலை அப்படிலாம் இல்லாமல், கிராஃபில் மேலே கீழே இல்லாமல் சீராக இருக்கிறது, அப்போ அவங்க ஃபஸ்ட் லிஸ்ட்டில் பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. அப்போ செகண்ட் லிஸ்ட் யாருடையது அப்படின்னா பாஸ் ஆகிறாங்க, போராடி அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி செய்து வேறு வழியே இல்லையே, நம்ம பாஸ் ஆகலைன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்னை யாராவது மதிப்பாங்களா அல்லது வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு வந்து பை ஃபோர்ஸ் யார் பாஸ் ஆகுறாங்களோ பாஸ் ஆவாங்க. ஆனால் செகண்ட் லிஸ்ட்டு. அப்போ உங்கள் பேர் எதில் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்றார் பாபா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேர்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா அது இல்லைன்றார் பாபா. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் போதும், தேர்ட் லிஸ்ட் எல்லாம் வேண்டாம். அதனால் எப்போவுமே நம்ம ஏறிட்டே இறங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு உரிமையை இழக்க போகிறோம். அதாவது சதா அப்படின்றார், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதுமே நம்ம வந்து அமைதியாக இருக்கணும், எப்பொழுதுமே தூய்மை, அந்த எப்பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உரிமையை நம்ம வந்து இழந்துடுறோம். அதனால பாபா வந்து உங்கள் வாழ்க்கை வரலாறு நான் பார்த்துட்ருக்கிறேன், எப்பொழுதுமே ஏறும் கலையில் இருக்காங்களா, அப்படி எத்தனை பேர் இருப்பீங்கன்றார் பாபா. யார் இருப்பாங்க ஏறும் கலை? எப்பொழுதுமே ஒருத்தர் ஏறும் கலையில் இருக்கணும்னா இருக்க முடியுமா? யார் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து பாபா கேள்வி கேட்குறார். அப்போ நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி இறங்குறோம் அப்படின்னா அந்த இறங்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, பிரச்சனைகள் அப்படி இருந்தது, சூழ்நிலைகள் அப்படி இருந்தது, நாங்கள் விரும்பலை, ஆனாலும் என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி மாறிட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லார் முன்னாடியும் பரீட்சை வரும், ஆனால் பரீட்சை இல்லாமல் யாராவது பாஸ் ஆக முடியுமா என்ன? பரீட்சை வந்தால் தான் பாஸ் ஆக முடியும். அதனால் பரீட்சையை பார்த்து நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கணும். அப்போ அந்த பரீட்சையில் வந்து எப்படி இருக்கணும்னா சாட்சியாக இருக்கணும், அப்படின்னா பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும். அப்போ நம்ம பற்றற்ற நிலையில் ஒரு பார்வையாளராக இருக்கும்போது பாபாவின் துணை அனுபவம் செய்ய முடியும். அப்போ பாபாவின் துணை அப்படின்னா நினைவு ஸ்வரூபர்களாக இருக்க முடியும். அப்போ ஃபுல் பாஸ் ஆக முடியும் அப்படின்றார் பாபா. பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு பற்றற்ற நிலையில் இருந்து பார்வையாளராக நம்ம இருந்தோம் அப்படின்னா பாபா என்னுடன் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார் அப்படின்றத அனுபவம் செய்யும் போது அப்போ அந்த நினைவு ஸ்வரூப நிலையில் இருந்தால் நம்ம ஃபுல் பாஸ் ஆக முடியும். அல்லது சிலர் வந்து வெறும் பாஸ் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம், இதுதான் நான் வந்து செய்யலைன்னா என்னை பார்த்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க, செய்து தான் ஆகணும், வேறு என்ன வழி, நம்ம என்ன கலியுகத்துக்கு போக முடியும், சத்தியுகத்துக்கு போயே ஆகணும், வீட்டுக்கு போயே ஆகணும், அதுக்கு நான் முயற்சி செய்தே ஆகணும்னு வேறு வழியின்றி கட்டாயத்தினுடைய அடிப்படையில் செய்கிறதுனால அவங்க ஃபுல் பாஸ் ஆக மாட்டாங்க. பாஸ் சந்தோஷமாக பாஸ் ஆகிறதுக்கும் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம வந்து பக்தியில் கூட எப்படி காட்டுறாங்கன்னா கிருஷ்ணர் முன்னாடியும் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தது, ராமர் முன்னாடியும் சோதனைகள் வந்தது. ஆனால் கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் வந்து விளையாட்டாக எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக ஒவ்வொரு அசுரனையும் ஒவ்வொரு அரக்கியையும் வீழ்த்திட்டார்.
ஆனால் ராமரும் தான் பண்ணார். ஆனால் துக்கத்தில், சோகத்தில், கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, அழுதுகிட்டே அதனால தான் அவர் திரேதாயுகத்துக்கு போயிட்டாரு, இவர் சத்தியுகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பாபா ஃபுல் பாஸ், பாஸ் இதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்கிறார். ரெண்டாவது, எவ்வளோ பெரிய பரீட்சையாக இருந்தாலும் அவங்களால அதை சின்னதாக பார்க்க முடியும். பெரிய ஒரு சூழ்நிலை நம்ம முன்னாடி வந்தாலும் ஃபுல் பாஸ் ஆகக்கூடியவங்க அல்லது எப்பொழுதுமே ஏறும் கலையில் இருக்கக்கூடியவங்க, சாட்சியாக பார்க்கக்கூடியவங்க, அப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட சாதாரண பிரச்சனையாக இருக்கும். அப்போ அல்லது அதாவது ரெண்டுமே இருக்குது. பெரிய பிரச்சனையை சின்னதாக்குறது, சின்ன பிரச்சனையே பெருசாக்குறது. இதுதான் வித்தியாசம் ஃபுல் பாஸுக்கும் பாஸு. அப்போ சிலர் இன்னும் மூன்றாவது ரகம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன விஷயத்தை நினச்சி பெருசாக்குவாங்க. இப்போ ரெண்டாவது என்னன்னா பாபா எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு பெருசாக இருக்கும், அதனால் அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டாவது லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சாதாரண ஒரு பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு எடுத்துக்கிற விதம். மூணாவது சின்ன பிரச்சனை தான், அவங்க பார்ப்பாங்க இது சின்ன பிரச்சனை தான் கூட தெரியும் அவங்களுக்கு. அதுவே நினச்சி வர்ணனை செய்து சின்னதையும் அவங்க பெருசாக்கிடுறாங்க. ஆனால் அதுவே சிலர் அந்த சின்ன பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் கூட ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் இதனால தான் நம்ம பாஸா, ஃபுல் பாஸா, பாஸ் வித் ஆனரா, இதெல்லாம் அந்த வரிசையில் வந்துடுறோம். அதனால் பாபா இப்போ நீங்கள் செக் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன நான் என்ன எந்த இதில் இருக்கிற, என்ன நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்க. சரி, அது முடியல அப்படின்னா ஒரே ஈஸியான வழி என்னன்னா ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படின்றார். யாருக்கு அந்த முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்டாக் சேமிப்பாங்க. அதே பேசிட்டு வர்ணனை பண்ணிட்டு அதே நினச்சிக்கிட்டு மனச்சோர்வில் இருக்கிறத விட ஒரு ஃபினிஷ் முற்றுப்புள்ளி ஒன்று வச்சிங்க அப்படின்னா அடுத்தது நான் என்ன செய்யணும், என்ன ஸ்டாக் சேமிக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கும். அப்போ அவங்க ஃபுல் ஸ்டாக்கை சேமிப்பாகும். அவங்க தான் ஃபுல் பாஸ் ஆகிறதுக்கான உரிமையாளர்கள் ஆயிடுவாங்க. அதனால்தான் பாபா யார் நீண்டகால ஏறும் கலைன்னு இருப்பாங்களோ அவங்க தான் அதிருஷ்டசாலிகளாக மாறுவாங்க அப்படின்றாங்க. இப்போ புரிஞ்சதா நம்முடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கணும், வாழ்ந்தோ போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், உதாரணமாக இருக்கணும். அதனால் அது அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய வாழ்க்கை வரலாறு அல்லது என்னுடைய லைஃப் பிறருக்கு பிரேரணை, இன்ஸ்பயர் பண்ணணும், பிரேரணை அளிக்கணும், அல்லது உற்சாகத்தை அதிகப்படுத்தணும், தைரியம் கொடுக்கணும், அல்லது வாழ்க்கை தெளிவாக இருக்குது, இவங்கள ஃபாலோ பண்ணலாம், இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அனுபவம் செய்வாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொருத்தருமே சிறந்த ஆத்மா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறு கூட எப்படி இருக்கணும், இது போல் மாறணும் அப்படின்றார். அப்போ நம்முடைய ஒவ்வொரு கர்மா, ஒவ்வொரு செயலும் அநேக ஆத்மாக்களுக்கு, நிறைய ஆத்மாக்களுக்கு அனுபவத்தை அடைய வைக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ பாபா அடுத்து சொல்கிறேன், ஒரு நிமித்த ஆத்மா செய்ய முடியும்னா நாங்கள்லாம் ஏன் செய்யக்கூடாது, நாங்களும் செய்வோம் அப்படின்ற அந்த ஊக்கம் அவங்களுக்கு வரணும். சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன், அந்த ஒலிம்பிக் கேம்ஸில், அதாவது முதல்லலாம் 1954 எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைல் ஓடணும் அப்படின்னா 4 மினிட்ஸ் ஆகுமா. அது என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க, அது ஃபாஸ்ட் பண்ணலான்னா முடியவே முடியல. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மனிதனை ஓட விட்டு பின்னாடி சிங்கத்தையும் விட்டுருக்காங்க. ஏன்னா உயிருக்கு பயந்துட்டாவது அவங்க வேகமாக ஓடுறாங்களான்னு. அப்போவும் பார்த்தோன்னா அந்த 4 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ரோஜர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா 54க்கு அப்புறமா அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கிறார். அவர் பிரேக் பண்ண உடனேயே அதுக்கப்புறம் 15 பேர் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 300 பேர் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள கேட்டிருக்காங்க, அந்த 300 பேரை எப்படி இத்தனை வருஷம் இல்லாமல் நீங்கள் இப்போ அந்த 4 மினிட்ஸ் அப்படின்றது பிரேக் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இதே தான் பதில் சொல்லியிருக்காங்க. அவரால் செய்ய முடியும் அப்படின்னா நாங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஓடணும் அப்படின்னு சொல்லி அது விஷயம் வேறு மாதிரி போகும். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு நிமித்த ஆத்மா,
ஒரு பிரம்மா பாபா செய்ய முடியும், ஃபரிஷ்தா ஆக முடியும், ஒரு அந்த தாதிமார்கள் செய்ய முடியும்னா நம்ம வந்து நினைக்கணும், என்ன அவங்க தாதியாச்சே, அது பிரம்மா பாபா அவர் செய்வாரு, நாம எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவரால் முடியும் அப்படின்னா நாம ஏன் செய்யக்கூடாது? அப்போ நம்முடைய லைஃப் வந்து ஒரு ஓப்பன் புக்காக இருக்கணும். மற்றவங்க வந்து அதை பார்க்கும்போது, அதை படிக்கும்போது அவங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும். அப்போ நம்முடைய லைஃப் வந்து இவ்வளோ தெளிவாக சிம்பிளாக இருக்கே, ஸ்மூத்தாக இருக்கே அப்படின்றத அவங்க உணரணும். இதுதான் பாபா நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். புரிஞ்சுதா? நான் எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன், என்ன பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். 2 விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து வாழ்க்கை வரலாறு, இன்னொன்று வந்து அதிர்ஷ்ட கோடுகள். ஃபுல் பாஸ் ஆகிறதுல வித்தியாசம் சொன்னார் பாபா. வரதானம் வந்து பழைய சன்ஸ்காரம் மற்றும் பழைய உலகம் மற்றும் சன்ஸ்காரத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து உயிரோடு இருக்கக்கூடிய சரியான இறந்து பிறந்தவர்கள் ஆகுங்க அப்படின்ற. பழைய உலகத்தில் இருக்கிறோம், பழைய சன்ஸ்காரமும் இருக்குது, இதிலேருந்து உயிரோடு இருக்கும் போதே இதிலேருந்து நம்ம வந்து இறக்கணும் அப்படின்றார் பாபா. அதுக்கு தான் சரியாக இறப்பது. அப்போ பாபா வந்து பழைய உலகம், பழைய சன்ஸ்காரம் எண்ணத்துலேயும் கனவுல கூட எமர்ஜ் ஆகக்கூடாது. இதுக்கு தான் பேர் இறப்பது. சரியாக இருந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறார் பாபா. இருந்துட்டீங்களா, ஒழுங்காக இருந்துட்டீங்களா அப்படின்னா எண்ணத்துலேயும் கனவுலையும் பழைய சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகக்கூடாது. அப்போன்னா இங்கே இறப்பதுன்னு என்ன அர்த்தம்? பரிவர்த்தனை, மாற்றம், மாறி இருக்கிறேனா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ எந்த ஒரு கவர்ச்சியும் என்னை வந்து இழுக்கக்கூடாது. சில நேரத்தில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன செய்கிறது, இப்படி வந்து நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் அந்த சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகிடுது அப்படின்னா இறந்து போனவங்க உயிரோடு வந்தால் எப்படி அது போன்ற கதையாயிடுன்றார். யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க மறுபடியும் அவங்களுக்கு உயிர் வந்துடுச்சுன்னா அது நல்ல விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, வீட்லையும் சேர்க்க மாட்டாங்க. அதுபோல் பழைய சன்ஸ்காரம் அப்பப்போ எமர்ஜ் ஆகிடுதுன்னா நம்ம வந்து சாகலை, இறக்கலைன்னு அர்த்தம். அதனால இறந்தவங்க மீண்டும் வந்து அந்த உயிர் வந்துடுச்சு அப்படின்னா அது நல்லதில்லை அப்படின்றார் பாபா. அதனால் ராவனுடைய தலை அப்படி தானே வெட்டிகிட்டே இருப்பாங்க, நிறைய தலையும் வந்துகிட்டே இருக்குது. அதனால் எங்கே தாக்கணுமோ, எங்கே அட்டாக் பண்ணணுமோ அந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாயா வந்து உருவத்தை மாற்றிக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து ஏமாத்தாது, வராது அப்படின்றார். அதனால நம்ம வந்து அடிப்படையை வந்து முடிக்கணும். ராவனுடைய இதயத்தில் அமிர்த கலசம் இருந்தது, அப்போ அந்த இதயத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அது முடிஞ்சது, ராவணனை வீழ்த்த முடிஞ்சது. அதுபோல் பாபா இப்போ நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த எங்கே வந்து முடிக்கணுமோ அதை முடிச்சிட்டிங்கன்னா மாயை வந்து உருவத்தை மாற்றிக்கிட்டு உங்கள் முன்னாடி வராது. ஸ்லோகன் வந்து இருக்கிறதுலையே மிக பெரிய அதிர்ஷ்டசாலிகள் யார், பாக்கியசாலிகள் யார் என்றால் நினைவு மற்றும் சேவையில் யார் பிஸியாக இருப்பாங்களோ அவங்க தான் அப்படின்றார். அதனால நான் அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நினைவுலையும் சேவையிலையும் நான் பிஸியாக இருக்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா இன்னிலிருந்தே பிஸியாக இருங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கோடுகளை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்ல தெளிவாக நீளமாக நீங்கள் இழுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வரலாறாக மாற்றுங்க. இதுதான் இன்றைக்கி பாபா சொன்ன அவ்வியக்த செய்தி. ஓம் சாந்தி.